ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு மூங்கில் குருத்து பொரியல், இங்கிலீஷில் பேம்பூ ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்களோட போன் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தோம்னா அவங்களோட ஹைட் வளர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஃபைபரும் இருக்குது, அதனால இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவே நல்லது. நர்வஸ் சிஸ்டத்தை கரெக்டாக வச்சுக்கிறதுக்குமே இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான மூங்கில் குருத்து பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து மூங்கில் குருத்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு பெரிய மூங்கில் மரம் இருந்தது, அதில் வெட்டிட்டு புதுசாக மூங்கில் வளர்கிறதுக்காக இந்த குருத்தை விட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து எடுக்கல மூங்கில் குருத்தை, வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ஒடிச்சிடலாம், இல்லை கத்தி வச்சு வெட்டினால் கூட இது ஈஸியாக வந்துடும். இதுதான் வந்து மூங்கில் குருத்து. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரும்பு மாதிரி இருக்குதுல்ல. இது வந்துட்டு மூங்கில் மரத்தில் எப்படி மித்த செடிகள் எல்லாம் வந்துட்டு ஒரு பிரான்ச் வருமோ அந்த மாதிரி மூங்கில் வந்து கீழே இருந்து அடுத்த பிரான்ச்சாக வர்றது தான் இந்த மூங்கில் குருத்து. அது குட்டியாக இருக்கும்போதே நான் வந்துட்டு ஒடிச்சிட்டு வந்து செஞ்சோம்னா அதுதான் வந்து இந்த மூங்கில் குருத்து. இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ரெசிப்ஸு சைனீஸ் கியூசினில், அப்புறமேட்டு வியட்நாம், தாய்லாண்ட்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இது அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இந்த மேலே இருக்கிற இந்த இதையே எடுத்துடலாம். இந்த மாதிரி இது இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற குருத்து மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பச்சை பகுதிகள் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க, பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய குருத்தாக இருந்துச்சுன்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்கும், ரவுண்டில் நடுவில் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பெரிய மூங்கில் குருத்துமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். இந்த கணு பகுதியை போடக்கூடாது, அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு வெட்டிக்கலாம். இது வந்து நல்லா பிஞ்சு குருத்தாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு இதை வந்துட்டு நம்ம பொரியலுக்கு மாதிரி வெட்டிக்க போகிறோம். பொடியாக வெட்டிக்கலாம், இல்லை நீங்கள் பெருசாக வேணாம், எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பொடியாக தான் இன்றைக்கி போட போகிறேன். இது மாதிரி நீளமாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் குறுக்கால தேவையான சைஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம். இதை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது, பச்சையாக சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. கண்டிப்பாக வேக வச்சு தான் சாப்பிடணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். நான் இந்த மாதிரி சைஸில் போடுறேன், உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லா மூங்கில் குருத்தியும் இந்த மாதிரி வெட்டி போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கிறோம். இது வேகட்டும். இப்போ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்ட வெந்திருக்கு. நம்ம குட்டி குட்டியாக தான் நறுக்கி போட்டோம், அதுக்கே வேகிறதுக்கு வந்து இவ்வளோ நேரம் எடுத்துருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வேக வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் போட்டு ஜஸ்ட் ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சுருங்க. அப்போனா டக்குன்னு வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு. இப்போவுமே வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும் இது எப்போதுமே. இப்போ இதை வந்து இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகி வதங்கணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி. இதையும் இந்த எண்ணெயிலே லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 கப் தண்ணி. மசாலாலாம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த மூங்கில் குருத்து இருக்குதுல்ல, தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து இதில் சேர்த்திடலாம். வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தணும். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இப்போ சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்துட்டு அப்படியே வேக விட போகிறோம். இந்த மசாலாலாம் இந்த மூங்கில் குருத்தில் ஏறணும்ல, அதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லாமும் இந்த மூங்கில் குருத்தில் நல்லா ஏறி இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்து இறக்கிடலாம். ஒரு கலந்து விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மூங்கில் குருத்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக ஒரு மூங்கில் குருத்து பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் சேனக்கிழங்கு பொரியல் அந்த டைப்பில் தான் இருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியான ஒரு சேனக்கிழங்கு பொரியல் மாதிரி இருக்கும். நம்ம இதில் என்ன மசாலா போடுறோமோ அந்த மசாலாவோட டேஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா மூங்கில் குருத்துக்குன்னு தனியான ஒரு டேஸ்ட்லாம் கிடையாது. அது கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும். இந்த ஆரோக்கியமான பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.